விவசாய வேலை பார்த்தா பொண்ணு கிடைக்குமாடே? சத்தியமா கிடைக்கல. நான் அடிச்சு சொல்லுவோம்ல, எப்ப அடிச்சு சொல்லுவேன். இல்ல பையமத்துக்கு என் கூட வேலை பார்த்தான். சரி, 26 வயசுல இருந்தே பொண்ணு பார்க்கும். 26 வயசு சொந்தமா தோட்டம் துறவு எல்லாம் இருக்கு, சொந்த வயக்காடு இருக்கு, சொந்த கிணறு இருக்கு, சொந்த வீடு இருக்கு, இவ்வளவு இருக்கு. சரி, நம்மளுக்கு கூட அப்படி கிடையாது, அவனுக்கு இருக்கு. ஒரு பொண்ணு பார்க்க போனா மாப்பிள்ள என்ன வேலை பாக்குறாரு? மாப்பிள்ள மம்படி வேலை பார்த்து விவசாயத்தை தோட்ட தரமா பாத்துக்கிட்டு இருக்காரு. அங்கேயும் வேலை பார்த்துட்டு சொந்த விவசாயம் பார்த்துட்டு இருக்கான். சரி, அவனுக்கு பொண்ணு இல்லையா, பொண்ணு தர மாட்டாங்களாம். அடுத்தால சரி இங்க இருந்தாலும் பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சென்னைக்கு போனான். சென்னைக்கு போனா ஒரு 30,000 40,000 சம்பளம் தான். இல்லன்னு சொல்லுவேன், 40,000 சம்பளம் தான். ஆனா பொண்ணு இல்லையா. ஏன்னா மாப்பிள்ள டிரைவர் வேலை பார்க்கணும். அப்போ டிரைவர் வேலை பார்த்தாலும் பொண்ணு கிடையாது, விவசாயம் பார்த்தாலும் பொண்ணு கிடையாது. அப்ப என்னதான் பண்ணணும் ஒரு மனுஷன் சொல்லுவார். ஆம்பளையா பிறந்து நான் ஸ்கூல் படிக்கும் போது லவ் பண்ணிட்டோம்ல. நான் 12வது படிக்கும் போது 2016 லவ் பண்ணி நம்ம 2024 கல்யாணத்தை 2020 கல்யாணத்தை முடிச்சாச்சு. அது நம்மள அப்போ அந்த லவ் இருந்ததுனால அது முடிஞ்சு. ஏன் கல்யாணம் பண்ண வேண்டிய கட்டாய சூழ்நிலை வச்சுக்கா. இப்போ நம்ம அப்போ லவ் பண்ணலன்னு வச்சுக்கோ, நம்மளுக்கு பொண்ணு கிடையாது. வந்துருவான் அந்த மம்டியால பிடிச்சவனுக்கு. ஆமா, நானும் மம்டியால பிடிச்சி டிரைவர் வேலை பார்த்துட்டு சத்தியமா அப்படிதான் நினைக்காங்க எல்லாரும். விவசாயம் பண்ணுங்க, விவசாயி அப்படி இப்படின்ட்டு சொல்லுதாங்களே தவிர விவசாயிய ஒரு விவசாயி மருமகனா வந்து ஏத்துக்கிறதுக்கு யாருக்குமே இன்னும் ஒரு இது வரல, அந்த மனப்பான்மை வரல. வரல. ஏன்னா அவனுக்கு அலையாத அலைச்சல் கிடையாதுனே. சங்கடமா இருக்கு, கண்ணீர் பொங்குது. ஏன்னா அத ஒரு சில வழியை வந்து வெளியே சொல்ல முடியாதுல்ல, அப்படி இருக்குது. ஏன்னா அந்த இடத்துல நம்ம இருக்கோம்ல. எப்படி நம்ம இப்போ ஒரு இடத்துக்கு போறோம்னு வச்சுக்கோங்க, இந்த தடவையாவது ஒரு பொண்ணு கிடைக்குன்னு போறோம். அந்த தடவையும் பாத்துட்டு சொல்லட்டா எல்லாம் இருக்கும், 10 பொருத்தம் இருக்குல்ல. நான் மாப்பிள்ள என்ன வேலை பாக்காரு? டிரைவர் வேலை பார்க்கான். டிரைவர்னா பயமா இருக்கு அப்படிங்க. அப்போ ஒரு என்ன வேலைதான் பாக்கணும் சொல்லு பாப்போம். சரி ஏதோ இறைவன் செயல் எல்லாம் நடக்கட்டு அப்படின்ட்டு போக வேண்டியதான். ஆமா, என்னைக்கு கடைசி வரைக்கும் கல்யாணம் விவசாயி சந்ததியை உருவாக்காம ஆக்கிடுவாங்க. ஏற்கனவே இப்போ விவசாய வேலைக்கு ஆள் கிடைக்க மாட்டேங்குது, அடுத்த விவசாயம் பண்ணதுக்கு ஆள் இருக்காது பாரு.